தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு புக்கில் ஒரு விஷயம் படித்தேன். அதாவது முதலில் விண்வெளிக்கு ஒரு விண்கலத்தை அனுப்புகிறார்கள். அந்த விண்கலத்தில் ஒரு நாய்க்குட்டியை அமர வைத்து அனுப்புகிறார்கள். 10 நாட்கள் அந்த நாய்க்குட்டியை விண்வெளி அப்படியே சுற்றி வருகிறது. அந்த காலத்தில் அந்த விண்கலத்தை திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது. அதாவது 1957 அந்த டயத்தில். அதனால் அந்த விண்வெளியிலே இருக்கக்கூடிய அந்த விண்கலம் அப்படியே அழிந்து விட்டது. அதனோடு சேர்ந்து அந்த நாயும் செத்து விட்டது, தன்னுடைய உயிரை தியாகம் செய்து விட்டது. ஆனால் இதன் மூலமாக ஒரு நன்மை நடந்திருக்கிறது. என்னவென்றால், உயிரினங்கள் விண்வெளியில் வாழ முடியும் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு நாய் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணது மூலமாக இன்றைக்கி நாய் இனத்தை நினைத்தாலே நமக்கு ஒரு விதத்தில் ஒரு பெருமையாகத்தான் இருக்குது. என்ன நாய் என்று சொல்லி நம்ம திட்டுறோம் சில சமயம் மனிதர்களை, நீ எல்லாம் ஒரு நாய் மாதிரி எனக்கு அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அந்த நாயே இன்றைக்கி ஒரு ஒரு தன் உயிரை தியாகம் செய்ததுனால் நாய் குலத்துக்கே ஒரு பெருமை. இதே போல் சில நேரங்களில் பாருங்கள், ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது மனித குலத்துக்கே ஒரு பெருமை ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்பட்டது. எப்படி என்றால், அவர் தன்னுடைய உயிரை சிலுவையிலே தியாகம் செய்தார். எதனால் செய்தார் என்றால், மனிதர்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக. மனிதர்கள் அன்புதான் மனிதர்களுடைய பாதை என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் சிலுவையிலே. அதாவது இன்றைக்கி சில தலைவர்களை சுட்டு கொன்று விடுகிறார்கள், இல்லை என்றால் அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். இப்படி நிறைய நடக்கிறது. இதெல்லாம் கூட எதேச்சையாக நடக்கிற காரியங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய விஷயம் அப்படி அல்ல. அவர் பிறந்து அவர் 30வது வயதில் ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியத்துக்கு வரும்போதே தெரியும் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள் என்று. அதை அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தெரிவித்து கொண்டே வந்தார். தெரிவித்து கொண்டு வந்து கடைசியிலே தன்னை தியாகம் செய்தார். இது எதற்காக என்றால், அப்போ தான் மனித குலத்துக்கு ஒரு நல்ல பாதையை காட்ட முடியும். மனித குலத்துக்கு மட்டும் அல்ல, உயிரினங்கள் அத்தனைக்குமே அன்பின் பாதை தான் சிறந்தது, அகிம்சையின் பாதை தான் சிறந்தது என்பதை காட்டவே அந்த நாட்களிலே கிறிஸ்து சிலுவையில் தன் இன்னுயிரை தியாகமாக கொடுத்தார். அப்போது அவர் ஒரு ஜெபம் பண்ணினார் கடவுளை நோக்கி, இவர்கள் இது தெரியாமல் இந்த தவறு செய்கிறார்கள், கடவுளே இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி. பாருங்கள் எவ்வளோ அன்பு ஜனங்கள் மீது. ஆகையால் இன்றைக்கி நாம் நம்முடைய பகைவர்களை, நம்முடைய எதிரிகளை நாம் மன்னித்து உண்மையாக மன்னிக்க வேண்டும். மன்னித்து நாம் மனிதர்கள் நேயத்தை நிரூபிக்க வேண்டும். நாம் மனிதர்கள் என்று மனித நேயத்தை நாம் நிரூபிக்க வேண்டும். மனித நேசத்தை நாம் நிரூபிக்கிறதுக்கு பதிலாக மதத்தை கையில் எடுக்கிறோம். என் மதம் சிறந்தது, என் கடவுள் சிறந்தது, என்னுடைய இனம்தான் சிறந்தது என்று சொல்லி நாம் தவறான பாதையில் போகிறோம். மதமோ இனமோ இல்லை தேசபக்தியோ இல்லை மார்க்கம் சம்பந்தமான ஒரு தீவிரவாதம் இதெல்லாம் முக்கியமே அல்ல சகோதரர்களே. மனித நேயம் மட்டுமே தான் முக்கியம். மனித நேயம் அன்பின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. அந்த வழியைத்தான் கடவுள் நமக்கு போதித்திருக்கிறார். நாம் இதை நன்றாக உணர வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் எவ்வளவு மோதல்கள் நடக்கிறது. இரண்டுமே பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனங்கள் தான். இவர்கள் தெய்வம் உயர்ந்தது என்பார்கள், அவர்கள் தெய்வம் உயர்ந்தது என்பார்கள். ஆனால் இருவரும் செய்யக்கூடிய செயல் என்ன என்று பார்த்தால், ஜனங்களை கொன்று குவிக்கிறார்கள். இது எதற்காக நடக்குது என்றால், ஒரு சிறு நிலத்துக்கு போர், ஒரு சிறு நிலத்துக்கு ஏற்கக்கூடிய போர். இது எங்களுடைய இடம் என்று சொல்லி அந்த நிலத்துக்காக வரக்கூடிய போர் தான் இது. எத்தனை ஆண்டு காலமாக நடக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதுவா நமக்கு மதம் கற்பிக்கிறது? இதையா நமக்கு கடவுள் கற்பிக்கிறார்? எல்லாருமே அந்த 2 இனத்தாரும் வேதங்களை கையில் வைத்து கொண்டு தலையிலே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் வேதம்தான் கடவுள் அருளியது, கடவுளால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நேரடியாக என்று சொல்லுகிற இவர்கள் அந்த வார்த்தையை கடைபிடித்தார்களானால் இப்படி செய்வார்களா? இத்தனை உயிர்களை கொன்று குவிப்பார்களா? கொஞ்சம் சிந்தனை வந்து பாருங்கள். நம்முடைய பாதை அன்பின் பாதையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. மனித நேயம்தான் முக்கியம்.
நன்றி.